10,000 பேருக்கு சமமான அப்படிப்பட்ட ஒரு கொடியவனை வீழ்த்துவதற்கு துல்பிகார் வாளை எடுத்து கொடுத்தார். அதை போலத்தான் கர்பலாவை சொல்லுவதற்கு காரணம் அண்ணலாரின் மகள் பாத்திமாவின் அருமை பிள்ளைகள் ஹசன் ஹுசேன். அவர்கள் யார் அங்கே அடுத்து கலிஃபாக்களாக வருவது? உமர் இருந்தார் நேர்மையின் சிகரமாக, அலி இருந்தார் மா வீரராக, உதுமான் இருந்தார், அபுபக்கர் இருந்தார். அதற்கு பிறகு யார் என்ற கேள்வி வருகிற பொழுது வாரிசுகள் கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக அண்ணல் நபிகளாரின் பேர பிள்ளைகள் எதிர்த்து வாழேந்தினார்கள். கர்பலாவிலே யுத்தகளம், பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள். அவரை கொண்டானே யஜீது தலைமையிலே இவர்களிடம் சொற்பமான படைகள், 70 குதிரைகள். யுத்தத்தில் கடுமையான பாதிப்பு. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசேன் வாளேந்தி குதிரையிலே போராடுகிறான். உடலெங்கும் காயம். தாகத்துக்கு தண்ணீர் அருந்தலாம் என்று குதிரையை திருப்பிக் கொண்டு போய் ஒரு சிறிய கால்வாயில் ஓடுகிற தண்ணீரிலே பருகலாம் என்று அந்த ஆற்றங்கரையில் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி மண்டியிட்டு தண்ணீரை 2 கையாலும் எடுத்து இமாம் ஹுசேன் பருக தொடங்குகிற போது அங்கிருந்து யஜீதினுடைய படையிலிருந்து வருகிற அம்பு இந்த நாக்கிலே குத்தி கொண்டது. நாக்கில் குத்தி அம்பை பிடுங்கி எரிந்துவிட்டு தண்ணீரும் அருந்தாமல் ரத்தம் சோர சோர மீண்டும் குதிரையில் ஏறி யுத்தத்துக்கு போனார். எல்லோரும் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். உடம்பில் நூற்றுக்கணக்கான காயங்கள். வெட்டுண்டு கீழே மடிந்தார். தலையை துண்டாக வெட்டி எடுத்தார்கள். மிருதங்கம் தட்டுவதை போல அந்த தலையை தூக்கி போட்டு பந்தாடி கொண்டு போனார்கள். நான் வரலாற்றை முறையாக படித்தவன். உலகத்தில் நடைபெற்ற யுத்தகலங்களில் இப்படிப்பட்ட ஒரு கோரமான சம்பவம் எங்கும் நடக்கவில்லை. எந்த தலையை தூக்கி தட்டினார்கள், எந்த அதரங்களிலே உதடுகளிலே முத்தம் செய்தாரோ அண்ணலார் நபிகள் நாயகம் தன் பேரப்பிள்ளையின் உதடுகளை முத்தம் செய்தாரோ, எந்த பேரப்பிள்ளையை தன் மடியிலே போட்டு அவனை தட்டி கொடுத்து அரவணைத்து ஆற தழுவினாரோ அந்த தலையை துண்டாக எடுத்து பந்தாடி கொண்டு போனார்கள். இதை நான் வரலாற்றிலே படித்திருக்கிறேன். வாரிசுகள் என்ற முறையை எதிர்த்து போராடிய யுத்தம் தான் கர்பலா யுத்தம். அதை போலவே அண்ணலாருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள். நேர்மைக்காக வாழ்ந்தார்கள் அவர்கள். உமர் அரசாட்சி புரிந்தார். அவன் பிள்ளைக்கு கிழிந்த சட்டை, கால் சட்டை. அப்பா, எல்லோரும் என்னை கேலி பேசுகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் கிழிந்த சட்டை போட்டு வந்திருக்கிறார் என்று. உடனே அவர் கஜானா பொறுப்பிலே இருக்கக்கூடிய பொக்கிஷதாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அடுத்த மாத சம்பளத்தில் கொஞ்சம் பிடித்துக் கொண்டு கொஞ்சம் பணம் அனுப்புங்கள் என்று இவர் எழுதி அனுப்புகிறார். அவன் பதில் எழுதி அனுப்புகிறார் அந்த பொக்கிஷதார். அடுத்த மாதம் நீங்கள் இந்த கலிபாவாக இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம், எப்படி உங்களுக்கு அந்த பணத்தை தர முடியும் என்று திருப்பி எழுதி அனுப்புகிறார். தவறு செய்து விட்டோமே என்று அவர் வருந்துகிறார். ஒரு முறை நான் சொன்னேன் அல்லவா, ஹசன் ஹுசேன் பேரப்பிள்ளைகள் எங்க நிறைய பேரீச்சப்பழம் குவியலாக கிடக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் ஆசையோடி போய் அந்த பேரீச்சப்பழத்தை தூக்கி சாப்பிட போகிறார்கள். அப்பொழுது அண்ணலார் நபிகள் நாயகம் சொல்லுகிறார், என் பேரப்பிள்ளைகளே, இது உன் பாட்டன் வீட்டு பேரீச்சம்பழம் அல்ல, இது சர்க்காருக்கு சொந்தமான பேரீச்சம்பழம், நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். நேர்மை என்பது அவர்கள் இரத்தத்தோடு இருந்தது. நாணயம் என்பது அவர்கள் உணர்வுகளோடு இருந்தது. என் அன்புக்குரிய பெருமக்களே, நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். நான் விவிலியத்தை படித்தால் அதில் கோலியாத்தை அடித்து வீழ்த்திய தாவீதினுடைய பெருமையை பார்ப்பேன். ராட்சசராக வந்த கோலியாத்தை ஒரு கவன்களில் வீழ்த்திய டேவிட்டினுடைய பெருமையை பார்ப்பேன். நான் இதிகாசங்களை புரட்டினால்
அக்ரோணிக்கணக்கு சேனைகளை அதாகதம் செய்த அர்ஜுனனுடைய வீரத்தை பார்ப்பேன். திருவாசகத்தை எடுத்துக்கொண்டால் நெஞ்சத்தை நெக்குறுக்க வைகின்ற மாணிக்க வாசகனுடைய பாசுரங்களை பார்ப்பேன். தேன் மணக்கும் தேவாரத்தை பார்ப்பேன். அதை போல பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சுயமரியாதையை நான் போற்றுவேன். எங்களை வழிகாட்டி இந்த தமிழகத்தை வாழ வைப்பதற்கான கருத்துக்களை தந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களை பார்ப்பேன். நான் கண்ணியத்துக்குரிய காயிதேமில்லத்தவர்களை 67 பொதுத் தேர்தலின் போது மாணவர் தலைவர் சீனிவாசன் அவர்களோடு நான் சென்று குரோம்பேட்டையிலே அவர்கள் வீட்டிலே போய் நான் பார்த்தேன். காயிதேமில்லத்தவர்களை பார்த்தபோது ஒன்றை தெரிந்து கொண்டேன். தந்தை பெரியாரிடம் அதை போல காஷ்மீரத்து சிங்கம் ஷேக் அப்துல்லாவிடம் என்ன பண்பாட்டை பார்த்தேனோ அதை கண்ணியத்துக்குரிய காயிதேமில்லத்தவர்களிடம் பார்த்தேன். நாங்கள் சிறு மாணவர்கள். அந்த மாபெரும் மனிதர் எழுந்து நின்று ஐயா வாருங்கள் என்று வரவேற்று எங்களை அமரச் சொல்லி சூடான சுவையான தேநீர் கொடுத்தார். எங்களுக்கு அறிவுரைகள் சொன்னார். நாங்கள் விடைபெறும் போது வாசல் வரை வந்து எங்களை அனுப்பி வைத்தார். இதெல்லாம் பெரியாரிடம், ஷேக் அப்துல்லாவிடம், கண்ணியத்துக்குரிய காயிதேமில்லத்திடம் நான் படித்துக் கொண்டது. 5 வயது பையன் வந்தாலும் நான் எழுந்து நின்றுதான் வரவேற்பேன். நீங்கள் கவனித்திருக்கலாம். இதை நான் பெரியாரிடம் படித்தது, காயிதேமில்லத்திடம் படித்தது. இந்த நாட்டுக்கு ஆபத்து வருகிறது, சீனம் படையெடுக்கிறது என்ற போது தன் மகனை யுத்தகலத்துக்கு அனுப்புகிறேன் என்று பண்டித நேருவுக்கு கடிதம் எழுதி அனுப்பியவர் காயிதேமில்லத். இந்த நாட்டுக்கு எது தேசிய மொழி என்ற போது என் தாய்மொழி தமிழ்தான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்ற அரசியல் நிர்ணய சபையிலே முழங்கியவர் காயிதேமில்லத். முஸ்லீம் லீக் கட்சியிலே இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு பாதி இத்தனை கோடிகள் தருகிறோம் என்று பாகிஸ்தானில் இருந்து முஸ்லீம் லீக் தலைவர் அனுப்பிய போது சல்லி காசு நான் தொடமாட்டேன் என்று பதில் எழுதி அனுப்பியவர் காயிதேமில்லத். ஆகவே முஸ்லிம்கள் இந்த மண்ணின் மக்கள், அது தமிழ் பேசுகிற முஸ்லீமாக இருக்கட்டும், உருது பேசுகிற முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிக்காரர்கள், பகுத்தறிவாளர்கள், எல்லோரும் இந்த நாட்டின் மக்கள். ஆனால் இதை அடியோடு சிதைத்து அழித்து ஒழிப்பதற்கு புறப்பட்டிருக்கிறது சங் பரிவாரம், RSS கூடாரம், இந்துத்துவ சக்திகள். நாட்டை கூறு போட முனைகிறார்கள். எந்த முஸ்லிம் பேதத்தை வளர்க்க பார்க்கிறார்கள். கத்தியை தீட்டுகிறார்கள், தீப்பந்தத்தை ஏந்துகிறார்கள். இஸ்லாமியர்களை கொடுமைக்கு உள்ளாக்கி மோதலை உருவாக்கி ரத்த களரியை ஏற்படுத்த துடிக்கிறார்கள் நரேந்திர மோடியின் ஆட்சியிலே. அதனால்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தாத்ரியில் மாட்டிறைச்சி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சகோதரன், ஏழை முஸ்லிம் சகோதரன் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் கொடியவர்கள். அவன் கடுமையான 104 டிகிரி காய்ச்சலிலே படுத்து கிடந்தான். மன்றாடினான். என் வீட்டில் மாட்டுக்கறி இல்லை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அடித்தே கொன்றார்கள். கண்டித்தாரா உடனே பிரதமர்? இவரா இந்த நாட்டுக்கு பிரதமர்? நீ கூட்டு வைத்திருந்தாய் என்று சொல்லலாம். ராஜபக்சே என்ற கொலைகாரனை நரேந்திர மோடி அழைத்து வருகிறார் என்றவுடன் முகத்துக்கு நேராக, நாளை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் இந்த முடிவை மாற்றாவிட்டால் நான் டெல்லி ஜந்தர் மந்தரில் உங்கள் பதவியேற்பு உணவை எதிர்த்து வருகிறவர் எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவேன் என்று கருப்பு கொடி காட்டினான். நான் சிறைப்படுத்தப்பட்டேன், தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். வைகோ ராஜ்யசபா MP ஆவார், வைகோ மந்திரி ஆவார் என்று சொன்னார்கள். வாஜ்பாய் 2 முறை மந்திரியாக இரு என்று சொன்ன போது அது எனக்கு நான் விருப்பமில்லை, எனக்கு தேவையில்லை என்று நான் சொன்னவன். இன்னைக்கு நாட்டுக்கு பேர் ஆபத்து வந்திருக்கிறது. இதை கண்டித்தாரா? முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போகட்டும் என்று ஒரு மந்திரி பேசுகிறார். முஸ்லிம்கள் அதிக குழந்தைகளை பெறுகிறார்கள், நாட்டுக்கு துரோகிகள் என்று இன்னொரு மந்திரி பேசுகிறார். இந்துக்களுக்கும் சொல்வேன், கிறிஸ்தவர்களுக்கும் சொல்வேன், அமைதியாக வாழ்கிறோம். அண்ணாவும் கண்ணியத்துக்குரிய காயிதேமில்லத்தும் ஏற்படுத்தி வைத்த, தந்தை பெரியாரும் ஏற்படுத்தி வைத்த சமய நல்லிணக்கத்தை உடைப்பதற்கு முயலுகிறது இந்த கூட்டம். ஆகவேதான் இந்த நச்சு கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றவர்கள் நாட்டை அடியோடு பாழ்படுத்த கண்டித்தாரா ஜெயலலிதா? கடுமையான வார்த்தைகளை எடுத்து வீசினாரா அண்ணன் கலைஞர்? மடியிலே கனம், வழியிலே பயம். இங்கே 2G ஸ்பெக்ட்ரம், கனம், பயம்.
இங்கே சொத்து குவிப்பு வழக்கு, கனம், பயம். இந்த சூழ்நிலையில் ராஜபக்சே காங்கிரசும் திமுகவும் கரம் கோர்த்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலத்தையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வடக்கே வருகிறான், மத்திய பிரதேசத்துக்கு, விந்திய மலைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய போபாலுக்கு 1200 பேர் என் தம்பி மல்லை சத்யா உள்ளிட்ட என் தோழர்களோடு நாங்கள் இங்கே இருந்து ராஜபக்சேக்கு மத்திய பிரதேசத்தில் கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தோம். நான் அரசியல் நண்பர்களை கேட்கிறேன், 4 மாகாணம் கடந்து போய் கருப்பு கொடி காட்டலாம் என்று இந்தியாவில் எந்த கட்சியாவது நினைத்ததுண்டா? டெல்லியில் காட்டுவார்கள். டெல்லி ஒரு பொது இடம், எல்லா மாநிலங்களும் வருவார்கள். ஆனால் 4 மாகாணங்கள் எடுத்து இன்னொரு மாகாணத்துக்குள் போய் புகுந்து போராட்டம் நடத்தலாம் என்ற தைரியம் அண்ணாவின் தம்பியான வைகோவுக்கும் தோழர்களுக்கும் இருந்தது. எங்களை அடித்துக் கொன்றாலும் கேள்வி கேட்பார் கிடையாது. அடித்துக் கொண்டு விந்திய சாத்புரா மலை காடுகளில் வீசி எறிந்தாலும் பிணங்கள் கூட கிடைக்காது. ஆனால் நான் புறப்பட்டேன். நான் நம்பியிருந்தவர்கள் வாகனங்கள் கொடுக்க மறுத்தார்கள். ரயிலிலே டிக்கெட் புக் செய்தால் கடைசி நேரத்தில் ரத்து செய்வார்கள் என்று எனக்கு எச்சரிக்கை வந்தது. என்ன செய்வதென்று திகைத்த நேரத்தில் மல்லை சத்யா முராத் புகாரியை அழைத்துக் கொண்டு வந்தார். மாமா, மத்திய பிரதேசத்துக்கு போகணும், எனக்கு வேண்டியவர்களே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பஸ் கொடு, ஏன்னா பஸ்ஸை கொளுத்திடுவான்னு, நீங்கள் உதவ வேண்டும் என்று சொன்னேன். பர்வீன் டிராவல்ஸ், ஓ சரி, சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. எங்கண்ணா? ராஜா அண்ணாமலை மட்டுமாண்ணா? ஓகேண்ணா. 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 தொடுகையிலே மிக முக்கியமான ஒரு கட்டம். இலங்கையில் இப்படி பாங்கு ஒலித்த இடங்களை தகர்த்தார்கள் புத்த வெறியர்கள். போன வருஷம் மசூதிகளை இடித்தார்கள். பாங்கு சொல்வதிலே பிலால் பாங்கு சொன்னதுதான் அதிலே உன்னதம். பிலால் ஒரு நீக்ரோ, கருப்பர். அவர் நான் அவரை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றேன். மதுவினை ஒழிக்கும்
அளவுக்கு எவ்வளவு அமைதியாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். எல்லாம் நம்ம கட்சிகள் அல்ல, வந்தவங்கெல்லாம் 6 கட்சி கூட்டணி மட்டுமல்ல, பொதுவானவர்கள் வந்திருக்கிறார்கள், நடுநிலையாளர்கள் வந்திருக்கிறார்கள், வைகோ என்ன பேசுகிறான் என்று கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீதிபதிகள், நான் முறையிட வந்திருக்கிறேன். அவர்கள் தீர்ப்பளிக்க போகிற எஜமானர்கள், அவர்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றேன். பம்பரத்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன். நாங்கள் சாஞ்சிக்கு புறப்பட்டு சென்றோம். வண்டிகள் கிடைக்கவில்லை. முராத் புகாரி உடுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பதைப் போல வந்து சொன்னார். பர்வீன் டிராவல்ஸில் இருந்து 25 வாகனங்கள் ஏற்பாடு. ஒரு வாகனம் 3.5 கோடி ரூபாய், புது வண்டி, யாரும் தரமாட்டாங்க. போற இடத்துல கலவரம் ஏற்பட்டு தீ வைத்து கொளுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த புகாரி குடும்பத்தின் மீது கொண்டிருக்கின்ற மரியாதை காரணமாக பர்வீன் டிராவல்ஸ் நிறுவனம் அந்த 25 வால்வோ வாகனங்களை தந்தது. இந்த மேடையில் இருந்தவாறு பர்வீன் டிராவல்ஸ் குடும்பத்தினருக்கு நான் தமிழர்கள் சார்பிலே, கட்சி சார்பில் தமிழர்கள் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அண்ணா சமாதியிலே இருந்து புறப்பட்டோம். ஆந்திர மாநிலத்துக்குள் எங்களுக்கு இரவு உணவு ஏற்பாடு செய்த நண்பர் தொலைபேசியில் கேட்டால் என்னால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று மறுத்துவிட்டார். சாயங்காலம் 6 மணி, 10-11 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். 1500 பேர் போகிறோம். சாப்பாடு ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதி சொன்னவர் பெரிய மனிதர், மந்திரியா கூட போயிருக்கிறார். அவர்களால் இயலாது என்று சொல்லிவிட்டார். அப்படியே என் முகம் வாடிவிட்டது. அப்படியே கவலையிலே துடித்து போனேன். பக்கத்தில் இருந்தார் மாமா முராத் புகாரி. ஏன் மாமா வருத்தப்படுறீங்க? என்ன 1500 பேர், நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் ஆந்திராவுக்குள்ளேன்னு சொன்னார். யார் சொல்வா? யார் சொல்வா? அதே போல 1500 பேருக்கு உணவு தயார் செய்து அவரே 3 வண்டியில் அவரே வேகனத்தை ஓட்டிக்கொண்டு நெல்லூர் கடந்து ஆந்திராவுக்குள்ளே, நெல்லூர் கடந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ராத்திரி 12:30 மணிக்கு வந்து கொடுத்து எல்லாருக்கும் அந்த உணவை கொடுத்தார். அருமையான உணவு. சரி மாமா, நீங்க ஊருக்கு போங்கன்னு. எனக்கு மனசு கேட்கல. போற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம், நானும் வரேன்னு வந்தார். யாராவது வருவாங்களா? அது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அதாவது ஹேமலாபாத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பிரிக்கப்படாத திருநெல்வேலி ஜில்லாவில் ஒரு பாரம்பரியமான இஸ்லாமிய குடும்பம் புகாரி குடும்பம். இன்றைக்கு சென்னையிலே பல வடநாட்டுக்காரங்க ஓட்டல் வந்திருக்கு. ஆனால் தமிழனின் ஓட்டல் என்று சொன்னால் அன்று முதல் இன்று வரை புகாரி ஓட்டல். நான் பிரசிடென்சி காலேஜில் படித்தேன், எம்ஏ 1964. எதிர போனால் அந்த காலேஜுக்கு எதிர்க்க கடற்கரை ஒட்டி அங்கே ஒரு புகாரி ஹோட்டல் பிரான்ச். அங்கே ஜூக் பாக்ஸ் இருக்கும். இப்போ எல்லாம் எப்படி இல்லாமல் பாட்டு கேட்குறீங்க. 4 அணா போட்டால் பாட்டு, நம்ம விரும்புகிற பாட்டு 10 அணா அழுத்தினா அந்த பாட்டு கேட்கலாம். அங்கே இடைவேளை நேரத்தில் போய் சம்சாவும் டீயும் சாப்பிட்டு ஒரு ஜூக் பாக்ஸில் ஒரு 4 அணாவை போட்டு பாட்டு கேட்டுட்டு வருவோம். அந்த புகாரிக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ். அந்த உணவு சுவை எப்போ இருந்தாலும் மவுண்ட் ரோடு அந்த மாடியில் போய் அந்த ஹாலில் உட்கார்ந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு கல்யாணமாகி அங்கே தான் போனேன். என் பிள்ளைகள் கண்ணகி, ராஜி, துரை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் மகன் சாப்பிடும்போதே தூங்கிடுவான். அவன் அந்த சோபாவில் படுக்க வச்சிருவாங்க. எல்லாம் திருநெல்வேலி ஜில்லாக்காரங்க தான் அங்கே பேரஸ். அதுவும் சகாபுதீன் எனக்கு ரொம்ப நான் போயிட்டு அவர் தான் வருவார். பெரியவர், இவங்க தாத்தா இருக்காரு, தாத்தா தானே பெரியவர் அங்கே இருப்பார். என்னை தெரியும், நான் அடிக்கடி போகிறதுனால. நான் வழக்கமாக அங்கே போனால் நல்ல ஆப்பம், முட்டை ஆப்பம், சிக்கன் குருமா, 65 சிக்கன். அவங்க தான் முதல்ல 65 சிக்கனை அறிமுகப்படுத்தினவங்க. இதை சாப்பிட்டு ஒரு ஃபலூடா சாப்பிட்டு வருவோம். என் பிள்ளைகள் கொஞ்ச நாள் அழிச்சு சொன்னாங்க, ஏப்பா உங்களுக்கு வேற எந்த ஹோட்டலுமே தெரியாதா? எப்போ பார்த்தாலும் இந்த புகாரிக்கு தானே கூட்டிகிட்டு வரேன். அந்த பெரிய குடும்பத்தில் அரசியலுக்கு உங்கள் பிள்ளையை தாருங்கள் என்று கேட்டேன். அவங்க அண்ணம்மார் 5 பேரும் இந்த அரசியலுக்கு யாராவது வருவாங்களா? இந்த காலத்தில் நல்லவங்க வர பயப்படுவாங்க. இந்த அரசியல் அவ்வளவு கெட்டு போயிடுச்சு. நேர்மையாக நாணயமாக இருந்து போராட முடியாது. எல்லாம் ஊழல்.
எல்லாம் கொள்ளையடிப்பு, அரசியல் சாக்கடை ஆயிடுச்சுக்கும் போது அந்த பெரிய குடும்பத்தில் அவங்களுக்கு எதுக்கு தலையெழுத்து அரசியல் வரணும்னு. ஆனால் அவங்க அண்ணன்மார்கிட்ட போய் கேட்டேன், மாமாவை அரசியலுக்கு வர சொல்லுங்க. அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த குடும்பத்தினர் எதையும் எதிர்பார்த்தல்ல, எம்எல்ஏ கேண்டிடேட் ஆவார் எதிர்பார்த்தல்ல. நான் சிறுபான்மை பிரிவு செயலாளராக அவர் அறிவித்தேன். நான் சிறையில் இருக்கிற பொழுது இப்தார் கொடுப்பேன். 2 வருஷம் வேலூர் ஜெயிலில் அவர் இப்தார் ஏற்பாடு பண்ணுவார். அதுக்கு முன்பு சிபா பசீர் அவர்கள் பல ஆண்டுகள் இங்கே பண்ணினார்கள். காலத்தின் கோலம் அவர் என்னை விட்டு விலகி போய்விட்டார். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இதே இடத்துல இருந்து அவருக்காக பேசியிருக்கிறார். அப்பொழுது மாமா முராத் புகாரி அவர்கள் எங்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர், ஒரு பெரிய முதலாளி, அகமதாபாத் முதலாளி குடும்பம், கட்சிக்காரனுக்கு டீவை எடுத்து கொடுக்குறாரு, கட்சிக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, கட்சிக்காரனுக்கு தொண்டு செய்கிறாரு. இவருக்கு என்ன தலையெழுத்தா? அந்த நல்ல மனசு. அவருக்கு சாதி பார்க்க மாட்டார், கட்சி பார்க்க மாட்டார். அவர் ஒரு எம்எல்ஏ ஆனா இந்த தொகுதி உண்மையிலேயே பலன் பெறும். ஒரு பைசா தொடமாட்டாரு. எல்லோருக்கும் அவர் ஜெயிச்ச பிறகு மதிமுக எம்எல்ஏவா இருக்க மாட்டாரு, கூட்டணி எம்எல்ஏவா இருக்க மாட்டாரு. இந்த தொகுதியின் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் எம்எல்ஏவாக இருப்பார். அவர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எம்எல்ஏவாக இருக்க மாட்டார். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் அவர் எம்எல்ஏவாக இருப்பார். இந்த நேரத்தில் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த இன்றைக்கு நடைபெறுகிற ஆட்சியை போல படுமோசமான ஆட்சி தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே கிடையாது. ஜெயலலிதாவை போல் ஊழலிலே மலைமலையாக பணத்தை குவித்து நாட்டை பாழாக்கி அகங்காரம், ஆணவம், ஆடம்பரம் எல்லாரையும் காலில் விளைவைத்து அதிலே ஒரு வக்கரித்து போன ஒரு பெர்வர்டட் ஒரு சாட்டிஸ்பாக்சன், வக்கரித்து போன திருப்தி. மந்திரிமார்கள் காலிலே விழுவது, கட்சி தலைவர்கள் காலிலே விழுவது, இப்படி ஒரு மனோபாவத்தோடு நாட்டை பாழாக்கி நீங்க போய் கார்பரேஷன் கட்டிடத்திலே போய் வேலை பார்க்க முடிகிறதா? ஒரு சர்டிபிகேட் வாங்க முடிகிறதா? பிறப்பு உட்காருங்க போதும் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் வாங்க முடிகிறதா? எந்த காரியத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்காமல் ஒண்ணு வேணாம். ஏழைகள் சர்க்கார் ஆஸ்பத்திரியில் போய் செத்து போனா அந்த பிரேதத்தை சர்க்காரே கொண்டு போய் வீட்டில் ஒப்படைக்கவாவது ஏற்பாடு இருக்கிறதா? யோசிங்க. ஏழை ஆஸ்பத்திரியில் போய் செத்து போனா அந்த உடலை தூக்கிட்டு போக ஏழை வீட்டில் நாதி இல்லைன்னா அவன் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பதற்காவது ஏற்பாடு இருக்கிறதா? வசதியானவர்கள் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறார்கள், வசதி இல்லாதவர்கள் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போறா பிழைக்க மாட்டான்னு வீட்டை வித்து கடன் வாங்கி தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவார், நாங்கள் நிலைமையை மாற்றுவோம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். முதலமைச்சரிலே இருந்து எந்த அமைச்சருக்கு உடல் நலம் இல்லை என்றாலும் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போகக்கூடாது, அரசு மருத்துவமனைக்கு தான் போக வேண்டும். அப்பொழுதுதான் மருத்துவமனை சரியாகும், அப்பொழுதுதான் மருத்துவமனைகள் ஒழுங்குக்கு வரும். அதை போலவே படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு என்ன படிப்போ அதுக்கு தகுந்த வேலை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். தொழில் தொடங்கணுமா? தமிழ்நாட்டில் யாரும் தயாராக இல்லை. வேறு மாகாணத்துக்கு போகிறார்கள். மத்திய பிரதேச முதல் மந்திரி எங்கள் மாகாணத்துக்கு தொழில் தொடங்க வாருங்கள் என்று கோயம்புத்தூரில் வந்து அழைப்பு இருக்கிறார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்க ஆந்திராவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஏன் இங்கே போகிறார்கள்? சொந்த ஊரை விட்டுவிட்டு. இங்கே கப்பம் கட்ட முடியாது. ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணா 3 வருஷத்துக்கு லைசன்ஸ் வாங்க முடியாது. அவன் வாங்கிய கடன் அனைத்தும் பாழாகிவிடும். இந்த நிலையில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வருவோம். ஒரே ஒரு அப்ளிகேஷன், எல்லா துறையும் அதற்குள் கொண்டு வந்து 30 நாட்களுக்குள் லைசன்ஸ் கொடுக்கிற நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். போலீஸ்காரர்களை ரோட்ல விஐபிகளுக்கு பந்தோபஸ்துக்கு நிறுத்த அனுமதிக்க மாட்டோம். அவங்க கடமையை செய்யட்டும். வெயிலையும் மழையிலையும் சாப்பாடு தண்ணி இல்லாம, டீ காப்பி இல்லாம இந்த போலீஸ்காரங்க மனுஷங்கிறது கூட மறந்துட்டு அவங்க மரம் மாதிரி நிக்க வைக்கிறாங்களே, இந்த விஐபி பந்தோபஸ்து, அதை நாங்கள் அகற்றுவோம். இது மட்டுமல்ல, நான் வரிசையாக ஆரம்பித்தால் ஒவ்வொரு துறையும் மீனவர்களா, சிங்களத்துக்காரன் அவன் நெருங்க விடாத நிலையை நாங்கள் உருவாக்க முடியும். விவசாயிகளா, கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம்.
கட்டுப்படியான விலைக்கு ஏற்பாடு செய்வோம். வணிக பெருமக்களா, இந்த வால்மார்ட்டுகள் வர விட மாட்டோம். வெளிநாடுகள், உலக நாடுகளிலே இருந்து கொண்டு வந்து இந்த வியாபார கடைகளை அகற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். உலக வர்த்தக ஒப்பந்தத்திலே இருந்து இந்தியா விடுபட வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுப்போம். அண்ணன் வெள்ளையன் கோரிக்கையை முழுமையாக ஏற்போம். அது மட்டுமல்ல, இந்த ஊழலில் திரட்டிய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து பப்ளிக்ல ஏலம் போடுவோம். மதுக்கடைகளை ஒழிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சொன்னார், என் சகபாக்களே, சாராய பீப்பாய்களை உடைத்தெறியுங்கள் என்றார். திப்பு சுல்தான் அதைத்தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே செய்தார். அறிஞர் அண்ணா அதைத்தான் நிலைநாட்டினார். காமராஜர் அதைத்தான் கடைபிடித்தார். ராஜாஜி அதற்காகத்தான் போராடினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் அனைத்தும், ஒயின் ஷாப் அனைத்தையும் அகற்றுவோம். திமுக அதிமுகவுக்கு சொல்லுகிற தகுதியோ யோகி 2 பேரும் மதுபான உற்பத்தி செய்கிற கம்பெனிகளை 2 கட்சிகளும் நடத்துகின்றன. ஜனங்களை, பெண்களை ஏமாற்றுவதற்காக மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்கிறார்கள். மதுவால் சீரழித்தது போதாதா, எத்தனை குடும்பங்களிலே தாலி எடுத்து போய்விட்டிருக்கிறார்கள் நமது பெண்கள். புருஷன் குடிக்க அடிமையாகி 80 வயசு வாழ வேண்டியவன் 40 வயசுல செத்து போறான். இருக்கிற நாட்களில் குடிச்சிட்டு வந்து வீட்டை பாழாப்படுத்துறான், பையன் குடிக்கிறான். இந்த மாதிரி கொடுமைகளில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாவற்றுக்குமே இந்த மதுதான் காரணம். இதை அகற்றக்கூடிய தகுதி பல பேர் சொல்றாங்க. நான் 59,000 மாணவ மாணவிகளை கொண்டு மதுவிலக்கு மரத்தான் நடத்தினேன். 5000 கிலோமீட்டர் மதுவை எதிர்த்து வெயிலிலும் மழையிலும் நடந்திருக்கிறேன். என் தாயார் மது ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு 60வது நாள் இறந்தே போனார், அன்னை மாரியம்மாள். வாக்காளர் பெருமக்களே, பெரும் பணம் கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள். இதை சொன்ன உடனே சில வீட்டில் திட்டம் போடுறாங்க. சரி, இந்த வருஷம் நமக்கு நல்ல வேட்டை தான். எப்படியும் திமுக ஓட்டுக்கு 1000னா நம்ம வீட்டில் 10 ஓட்டுக்கு 10,000, அதிமுக 2000னா 20,000. நான் உங்களை தப்பா சொல்லலை, ஆனால் நாடு அழிஞ்சு போயிருமே. ஓட்டுக்கு ரூபா கொடுக்கிறது நம்ம மேல இறக்கப்பட்டா இந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்சு இன்னும் 10 மடங்கு கோடி கோடியா கொள்ளையடிக்க இலவசங்கள் தர்றாங்களே, மிக்சி தர்றாங்களே, கிரைண்டர் தர்றாங்களே, ஃபேன் தர்றாங்களே. எதுக்கு? எல்லாம் சேர்ந்து 16,000 ரூபா. ஆனால் ஒருவன் குவார்டர் பாட்டில் குடிச்சா 1,36,000 ரூபா உங்க பணம் சர்க்காருக்கு போயிருது. இதையெல்லாம் யோசிக்கணும். உங்களிடம் பணம் கொடுத்து வாட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு தான் அதிமுக திமுக 2 நினைக்கிறாங்க. பரிதாபங்களை வாங்காதீர்கள் என்றார் இயேசு பெருமான். வட்டிக்கு கூட கொடுக்க கூடாது என்றார் நபிகள் நாயகம். பணம் வாங்கக்கூடாது. அதை மீறி வறுமையினால அவங்க கொடுத்தாலும் இது பாவப்பட்ட பணம், இதுக்காக ஓட்டு போடாது. இது பாவப்பட்ட பணம், குடும்பங்களை எல்லாம் நாசம் பண்ண மதுவில் வந்த பணம். நம்ம கண்காணிப்பு படைக்கு சொல்றேன், 6 கட்சியை சேர்ந்தவங்களை பணம் கொடுக்க விடாதீங்க. ராஜேஷ் லக்கானி எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். முதுகெலும்பு இல்லாத ஆள் மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில அவங்களுக்கு எடுபடி வேலை செஞ்சவர் கன்னியாகுமரி ஜில்லாவில் இந்த ராஜேஷ் லக்கானி. யோக்கியர் வெளியில வானத்தில் குதிச்சிடல. இந்த ஜெயலலிதா சர்க்கார் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தோப்பக்கரணம் பண்ணுவார் ராஜேஷ் லக்கானி. சிறிதா ஒரு பங்களாவில் இத்தனை வண்டி போயிருக்கு, கண்டெய்னர் போயிருக்கு, பணம் போயிருக்குன்னு சொன்ன என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. நீ உள்ள சென்ட்ரல் போலீஸ் அனுப்புனீங்களா? இங்க இருக்கக்கூடியவங்க யாராவது வியாபாரி பணத்தை கொண்டு போனா பிடிங்கிடுறீங்க. எலெக்ஷன் கமிஷன், நம்ம கமிஷன், நம்ம கண்காணிப்பு பட 5 கட்சிகளை சேர்ந்தவங்க நீங்க சுத்தி சுத்தி வாங்க. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ப செயல் வீரர்கள் கூட்டம்னு வர சொல்லி அங்க உள்ள வரவங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்க. ஜெயலலிதா மீட்டிங்க்கு வர்றவங்களுக்கு என்ன தெரியுமா? 7 மாவட்டத்துக்கு கூப்பிடுறாங்கல்ல, வேனுக்குள்ள வச்சு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்காங்க, 2000 ரூபா. இப்போ 4 நாளா தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட்டம் வர்றாங்க பாருங்க, அந்த வேனுக்குள்ள வச்சே பணத்தை கொடுத்துடுறாங்க. அதுல உள்ள போயிட்டு வந்தாலும் நம்ம தகவல் சொல்றாங்க, அண்ணன் உள்ள வேனுக்குள்ள வச்சே 1000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. இது என்ன எலெக்ஷன் கமிஷன் எங்க தடுக்க போகுது? இந்த திமிர்ல தான் நாங்க 234 தொகுதியில ஜெயிப்போம்னு ஜெயலலிதா கொக்கரிக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் நடக்கிற யுத்தம். நான் நாட்டு மக்கள் நலனுக்கு
போராடிய ஒரு வேலைக்காரன் என்ற முறையில் கேட்கிறேன். வாழ்க்கையில் எந்த பதவியும் நான் கனவு கண்டவன் அல்ல. இந்த புண்ணியமான தமிழ் மண்ணில் பிறந்தேன். நான் உயிர் போகிற வரை இந்த தமிழக மக்களுக்காகவும் உலக வாழ் தமிழர்களுக்காகவும் நான் போராடுவேன். ஹைதராபாத்திலே இருந்து வந்தார்கள். ஒரு இஸ்லாமியன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தான். கைது செய்தார்கள். அப்பொழுது வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். நான் போய் வாதாடி அதற்கு பாதுகாப்பு தேடி சிறையிலிருந்து விடுவிக்க வைத்தேன். வாஜ்பாய் ஆட்சி நடந்தது. ராணுவத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் தொழுகை நடத்துவதற்கு அன்றைக்கு அவர்களுக்கு அந்த நேரம் விடுமுறை கொடுக்க வேண்டும் என்று நான் தான் முதலாக இந்திய ராணுவ முஸ்லிம்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்தேன். நான் திமுகவில் இருந்தேன். சரியத் சட்டம் பிரச்சனைக்கு வந்தது. லோக்சபாவில் அண்ணன் கலைஞர் இதுல ஓட்டு போட வேண்டாம், வெளியே போயிருங்கன்னு கலாநிதியை சொல்லிட்டாரு. ராஜ்யசபாவுக்கு வந்தது. அப்துல் சமத் சாஹேப் அவர்களும் சுலைமான் ஷேட் அவர்களும் என்னை பார்த்து காகிதமில்லத்து காட்டி. துறைமுகம் தொகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்தோம். தற்போது விருதுநகர் தொகுதி வேட்பாளர், அதாவது